குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்? இந்த தமிழ் வருடத்திற்கு என்ன பேர்? 60 வருஷத்தில் இது எத்தனாவது வருஷம் அப்படிங்கிறதுலாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பராபவ வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய பேர். 60 வருடங்கள் தமிழ் வருடங்கள்னால் இதில் இது 40வது வருடமாக வருது. இடைக்கால சித்தர் அருளிய அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் எல்லாருமே பலன்கள் சொல்கிறோம். ஆனால் இந்த ஜாதகத்தில் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ராஜாவாக வருவது யார்? குரு. மந்திரியாக வருவது செவ்வாய். குரு உச்சம் பெறுகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கடகத்தில் போய் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்ற குருவோடு 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேருகிறார். இதை எல்லாத்தை விட 7.5 சனியில் இருக்கிற மீனராசிக்கு 9ஆம் பார்வையாக பார்க்குறார். குரு தன் வீட்டையே தானே பார்க்க போகிறார். இப்படி சுப பலன்கள் நான் நிறைய சொல்லிக்கிட்டு போனாலும், சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் தனுசுலையும் மகரத்திலையும் கும்பத்திலையும் மீனத்திலையும் 4 கிரகங்கள் சேர்க்கையும், யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவங்க எல்லாம் சேர்ந்துருக்காங்க. ஆகவே நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தினால், வேற்றுமொழி இனத்தவர்களால், தீவிரவாதத்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். முதல் 6 மாதம் உங்களுக்கு வறட்சியாக இருக்கும், நீர் பஞ்சம் இருக்கும். அடுத்த 6 மாதம் உங்களுக்கு வெள்ளமாக இருக்கும். மொத்தத்தில் கவனமாக இருந்தால் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு அக்னி நட்சத்திரம் ஒவ்வொரு வருஷம் ஆரம்பம். 4ஆம் தேதி கரெக்டாக ஆரம்பிச்சிடும். 28 நாள் அக்னி நட்சத்திரம் இருக்கும், முன்பாதி பின்பாதி. அப்போ 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆகவே இது எல்லாம் இப்படி இருக்கே அப்படின்னா கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள்னு கூறி, இந்த ஆண்டு உங்களுக்கெல்லாம் சிறப்பான ஆண்டாக வரணும், சந்தோஷமாக வாழணும். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் வரணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2026 பராபவ வருஷம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணேன், இவனுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். சார், அவன் என்கிட்ட தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான், என்னால் தான் அவன் முன்னுக்கு வந்தான், எல்லாம் கரெக்டு. எப்போவுமே விரோதிகளை கூட வாழ்க்கையில் வந்து பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஏன்னா துரோகிகள் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, உலகம் அப்படி தானே. அதுவும் ஒரு படிப்பினை கற்றுக்க வேண்டிய ஒரு காலம். முதல்ல உங்கள் கணவன் மனைவி உறவில் பிரிவு எடுத்துக்காதீங்க. கோபத்தை விடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற உச்சம் பெற்ற குரு வந்து ஜென்மத்துக்கு வரப்போகிறார். அப்போ புதிய தொழில், புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய வருமானம், கடன் தீரும், மன நிம்மதி வரும், தேக ஆரோக்கியம் வரும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். அதுலேயும் இரவு பயணத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சார், 2 மணிக்கு அங்கே ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கும் சார். எப்போ? நடுராத்திரி. அந்த மாதிரிலாம் போய் சாப்பிடாதீங்க, அதெல்லாம் நல்லதில்லை. முதல்ல உடம்புனுடைய ஆரோக்கியம் கெட்டுடும். இடுப்புக்கு கீழே வலி, கால் வலி, மூட்டு வலி. ஸ்கூட்டரில் நான் 2 பேர் 3 பேர் போனேன், காரில் நான் தனியாக டிரைவிங், லாங் டிரைவிங் போகிறேன் சார் அப்படின்னா சரி கிடையாது. மிக மிக கவனமாக இருக்கணும். சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். உங்கள் ஜாதகத்துக்கு அடுத்தவனுக்கு நீங்கள் கேரண்டி தர்றதோ அல்லது அவங்களுக்கு போய் தர்ம நியாயத்தை சொல்கிறதோ இது வந்து சரியான காலம் இல்லை. ஞாயிறு அப்படின்னு சென்னைக்கு பக்கத்துலேயே ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து சூரியன் கோவில் இருக்குது. அந்த கோவிலில் போயிட்டு கோதுமை பண்டங்கள் தானம், இல்லைனா கோதுமை தானம், இதை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே ஆரோக்கியம்,
மன நிம்மதி, குடும்பத்தில் நிம்மதி, குழந்தை பாக்கியம், வீடு வாசல் அமையிறது, விரயங்களை தடுக்கலாம். லாபம் வர்றதை விட மருத்துவ செலவு இல்லாமல் விரயத்தை தடுக்கலாம். அப்படிங்கிறது தான் சிம்ம ராசி. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இதை கவனமாக பாருங்கள். தானங்கள், தர்மங்கள், யாகங்கள், யஜ்ஜங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சில பரிகாரங்களாக இருக்குது. அதனால்தான் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு பாட்டி சொன்னான். தயவு செஞ்சு யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள். இது பொது ஜாதகம், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு உங்களுக்கு அப்படி கலக்கி கொடுக்குறோம், ஹார்லிக்ஸ் மாதிரி. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதசை நடக்குது, ஏழரை சனி எப்படி இருக்குது, குரு பார்வை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு கோயில்களுக்கு போய் தான தர்மம் செஞ்சு பராபவ வருஷம் புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் என்று வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சகல சௌபாகியம் பெறும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி கொடுத்த இவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். சர்வே ஜனா சுகினோ பவந்து.